உங்களுக்கு மிஸ்கின் படங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னாலோ, டார்க் த்ரில்லர் ஃபிலிம்ஸ்லாம் சஜெஸ்ட் பண்ணு ப்ரோ அப்படின்னாலோ, இந்த படம் உங்களுக்கானது தான். வணக்கம், நான் ஆனந்த். மிஸ்கின் டைரக்ஷன்ல மிஸ்கின் ஸ்ரீ நடிச்சு 2013 ரிலீஸ் ஆன படம் தான் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஸ்ரீ வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கிறாரு. அவர் நைட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல படிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கப்ப, ரோட்ல வந்து மிஸ்கினை யாரோ சுட்டுடுறாங்க. அவர் ரோட்ல கிடக்கிறாரு, மயக்கமாகி கிடக்கிறாரு. அவரை பார்த்த உடனேவே அவர் எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி எவ்வளோ ஹெல்ப் பண்றாரு. யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அவரே வந்து பைக்கை தூக்கி வச்சு வண்டி ஓட்டிட்டு போய் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல விடுறாரு. அவங்க வந்து ஃபார்மாலிட்டி எல்லாம் காரணம் காட்டி, இல்ல சார் முடியாது, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, யாரோ ஷூட் பண்ணிருக்காங்க, இது வந்து போலீஸ் கேஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அலக்கடிச்சுட்டே இருக்கிறாங்க. அவரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்க வந்து தூரம் அப்படி இப்படிங்கிறப்ப உயிர் போயிடக்கூடாது. அவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், அவ்வளவுதான். கிடைக்கிறவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே யோசிக்கல, அந்த உயிரை காப்பாற்றணும் அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய், இவர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறப்ப வீட்டுல வச்சே அவரை எப்படியாவது காப்பாத்திடலாம்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் அவரே வந்து அவருக்கு ஆப்ரேட் பண்ணி அந்த புல்லட்டை வெளியே எடுத்துடுறாரு. அவரை காப்பாத்தியும் செஞ்சிடறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் எந்தவித எக்யூப்மெண்ட்டும் பெருசா இல்லாம ஒரு வீட்டுல வச்சே இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றது ரொம்ப கஷ்டம். அதை அவர் வந்து பண்ணி அந்த உயிரை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் மிஸ்கினுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஸ்ரீக்கு அவரை பத்தி தெரியல. சரி ஓகே நம்ம காப்பாத்தணும், எங்க போனான்னு தெரியலன்னு விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது மிஸ்கினுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கு. அவர் ஒரு மோசமான புரூட்டலான ஒரு மர்டர், கிட்டத்தட்ட 14 பேரை கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது. இது நம்ம போய் கம்ப்ளைண்டா சொன்னாலும் நமக்கு தான் பிரச்சனை. நான் அவரை காப்பாத்தினேன் அப்படின்னு சொன்னாலும், இல்ல அவரை பத்தி சொல்லாம இருந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்திலே சுத்திட்டு இருக்காரு. மிஸ்கின் யாரு, மிஸ்கினுக்கு பின்னாடி என்ன மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும், ஸ்ரீ வந்து மிஸ்கினை காப்பாத்தினால ஸ்ரீ ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிறாரு. ஏன்னா நீ தானே அவனை காப்பாத்தின, நாங்க தான் அவனை சுட்டோம் என்கவுண்டர்ல, அவன் தப்புச்சிட்டான், நீ எதுக்கு அவனை காப்பாத்தின, உன்னால டாக்டரா சர்வே பண்ண முடியாது, உன் ஃபேமிலியவே நாங்க டோட்டலா முடிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து ஸ்ரீயை மிரட்டுறாங்க. இந்த பிரச்சனையில இருந்து ஸ்ரீ தப்பிச்சாரா தப்பிக்கலையா அப்படிங்கிற ஒரு டார்க் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த ஓநாய் மாட்டுக்குட்டி. இந்த படத்தை நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பார்த்ததில்ல, இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன். இவ்வளவு நாள் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங், அந்த படத்தோட ஓப்பனிங் ஃப்ரேம்லயே படம் கதைக்குள்ள போயிருது. படம் ஓப்பனிங்லேயே படம் ஒரு பிக்கப் எடுத்துருது. கொஞ்சம் நேரம் ஆகி அதுக்கப்புறம் ஒரு மூட்ல படம் வந்து பீக்ல போறதை விட ஸ்டார்டிங்லேயே படம் ஓகேன்னு போயிருது. படம் ரொம்ப என்கேஜா தான் போகுது. தேவையில்லாத பாடல் காட்சிகளோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க தேவையான வசனங்கள், தேவையான இதுதான் இருக்கு. படத்துல அதிகமா ஆக்ஷன் தான் இருக்கு. டயலாக்கை விட படத்தோட நடிப்பு அதிகமா இருக்கு. ஒரு சொல்ல ஒரு ஒரு ஊம படம் பார்த்தா அப்படி இருக்கும், எல்லாம் மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. பெருசா அதாவது அவங்க வந்து டயலாக்ல கன்வே பண்ணாம அவங்களோட ஆக்டிங்ல அவங்க பண்றதை கன்வே பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் வந்து வித்தியாசமான ஒரு ஆக்டிங் கொடுத்திருந்தாரு இந்த படத்துல. ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஆக்டிங் கொடுத்திருந்தாரு. இந்த படம் வந்து இவ்வளவு நாள் ஏன்டா மிஸ் பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே இனிய பெருசா சுவாரஸ்யத்தன்மை குறையிற மாதிரியோ இல்ல சரி ரொம்ப போர் அடிக்குது ஓட்டி விடுவோங்கிற மாதிரிலாம் தோணவே இல்லை. நான் படத்தை ஒன்ஸ் போட்டேன், பார்த்துட்டே தான் இருந்தேன். இந்த படம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க இடையில போன் எடுக்கிறதுக்கான தேவை இருக்காது. அப்படி எடுத்தீங்கன்னா புரியாது. கண்டிப்பா இடையில போன் எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா அந்த சீன் வந்து அடுத்து மூவ் ஆகி போயிடும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு என்னன்னே புரியாது. இப்ப டயலாக் ஓடுது அப்படின்னா நம்ம போன் எடுத்து நம்ம பாட்டு பார்த்துட்டு ஆடியோ மட்டும் கேட்டுட்டே பிரச்சனை இல்லாம இருந்துடலாம். இது அப்படி இருக்க முடியாது. இது வந்து படத்தை நீங்க பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு படமே புரியும். அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி படத்தோட டயலாக்லாம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ரொம்ப பயங்கரமா வச்சிருந்தாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட் அண்ட் குரூவுமே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஸ்ரீ, மிஸ்கின் இதை தவிர்த்து படத்துல நம்ம சினிமாங்கள்ல பார்த்த பல பல ஆர்டிஸ்ட் உள்ள இருக்கிறாங்க. இவங்க ஆக்டிங்லாம் பல படங்களை நடிச்ச படங்களை கம்பேர் பண்றப்ப இதுல டோட்டலா வித்தியாசமா இருந்துச்சு. படமே ஒரு டார்க் தான். ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ரேம் அப்படிலாம் எதிர்பார்க்கவே முடியல. படம் வந்து நைட் நடக்கிறது அப்படின்னாலுமே நைட்லயுமே சில படங்கள்லாம் பார்த்து நைட்னாலுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும்ல, அதெல்லாம் இல்லை. ரொம்ப டிம்மா அந்த சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கே வேற மாதிரி ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த படம். அது மாதிரி படத்தோட மியூசிக் ஸ்கோர் உண்மையாவே யுவன் சங்கர் ராஜாவோட அப்பா வந்து சரியா பண்ணியிருந்தாரு. அந்த மூட் அப்படியே என்ஹான்ஸ் பண்ணாரு பாரு. ஒரு சீன் வந்து எல்லாருமே அடுத்து எப்படி தப்பிக்க போறோங்கிற அந்த ஒரு இதுல ஓடுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு என்ன மாதிரியான இதை போட்டா
இன்னும் சீன் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் படத்தோட ஆடியோ இன்னும் கொஞ்சம் நம்மள வந்து படத்துக்குள்ளேயே உட்கார வைக்குது. அந்த அந்த மாரி இருந்துச்சு. படத்தோட கிளைமாக்ஸ்ல அவரு எப்பவுமே மிஸ்கின் சொல்ற மாரி, "நான் அவன கடவுளாக்கிட்டேன்" அப்படின்னு மாரிலாம். அந்த மாரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா சொல்ல நெறைய குட் திங்ஸ் இருந்துச்சு படத்துக்குள்ள. படத்துல நான் படம் பார்க்கிறப்ப நெறைய நல்ல விஷயங்கள் பார்த்தேன். ஒரு கேரக்டர் வந்து கண்ணு தெரியாத கேரக்டரா இருப்பாங்க. அவங்களுக்கு படத்துல கண்ணு தெரியாது. ஆம், அந்த கேரக்டர் வந்து அ சேலை ஒண்ணு போட்டிருப்பாங்க. அவங்க சேலை போட்டிருப்பாங்க. அவங்க கண்ணு தெரியாதுங்க அப்படிங்கிறப்ப அவங்க சேலை லைட்டா ஒதுங்கியிருக்கும் கீழ. அத மிஸ்கின் வந்து அவங்களுக்கு கண்ணு தெரியல. மிஸ்கின் வந்து இப்ப அவங்க பார்த்து கூட அந்த சேலை எடுத்து விடலாம்ல. அப்படி பண்ணாம வந்து இப்படி இப்படி எடுத்து விடுவாரு. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களுக்கு கண்ணு தெரியாது. அவங்க சேலை விலகிருக்கு. சரி ஒரு மனிதாபிமான அடிப்படையில கிட்ட வந்து அந்த சேலைய எடுத்து இப்படி வைக்கலாம்ல. அப்படி இல்லாம அவரே பார்க்காம, பார்க்கக்கூடாது. கண்ணு தெரியாம வந்துட்டு போறாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியல. ஆனா அவங்க அனுமதி இல்லாம எதையுமே இது பண்ணக்கூடாது. அது அப்படி அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மாரி ஸ்ரீ வந்து மிஸ்கின தூக்கி வச்சு பைக்ல கூட்டு போவாரு. கூட்டு போறப்ப மிஸ்கின் ஓட்டத்துல மயக்கமாயிருவாரு. பல்ஸ் ரொம்ப லோ ஆயிக்கிட்டு இருக்கும். அப்ப ஸ்ரீக்கு என்ன பண்ண தெரியாது. ஸ்ரீ வந்து நெஞ்சில வச்சு கைய வச்சு புஷ் பண்ணுவாரு. புஷ் பண்ணி இது பம்ப் பண்ணுவாரு. அதுக்கு சப்போர்ட் கிடைக்காதா, ரோட்ல ஒரு பிச்சைக்காரன் இருப்பான். அவன கூப்பிட்டு இங்க வாங்கண்ணே, வாங்கண்ணே, பிடிங்கண்ணே அப்படின்னோனே, அவரு வந்து பிச்சைக்காரனுங்கிறத விட அவரு ஏதோ ஒரு மூள வளர்ச்சி கம்மியானவர் மாரி இருப்பாரு. அவர பார்க்கிறப்பயே ஏதோ ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் மாரி இருப்பாரு. அவரு வந்து மிஸ்கின் அப்படி ஷோல்டர்ல தாங்கி இருப்பாரு. மிஸ்கின் சாஞ்சிருப்பாரு. பம்ப் பண்ணுவாரு. பம்ப் பண்ணுவாரு. பம்ப் பண்றப்ப டடக்குன்னு மூச்சு வந்துரும். பம்ப் பண்ணோனே அந்த ஒரு இது மாரி வந்துரும். வந்து இந்தாங்கன்னு சொல்லி கையில ஒரு ரூ. 100 என்னமோ குடுப்பாரு. அவன் அந்த ஆள தூக்கி போட்டுட்டு, "நீ டாக்டர், நீ டாக்டர்" அப்படின்னுவாரு. அதாவது நல்லா தெளிவா இருக்கிற மனுஷங்கள்லாம் பணத்துக்கு ஆசைப்படுறாங்க. கிறுக்கன், பைத்தியம், அவன் வந்து ம ம ம லூசு அப்படிங்கிறவன் பணத்த ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவன் பிடிக்க சொன்னான்னு சொல்லி பிடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் மூச்சு வந்துருச்சு. வந்தவுடனே அவர் பணம் குடுக்குறாரு. பேப்பர தூக்கி போடுறாரு. "நீ டாக்டர் அவன காப்பாத்திட்ட காப்பாத்துனங்கிறதெல்லாம்" அதான் ரொம்ப இதா இருந்துச்சு. அது மாரி மிஸ்கின் வந்து அவரோட ஃபிளாஷ்பேக்க வந்து ரொம்ப சூப்பரா ஒண்ணு சொல்லுவாரு. ஒரு ஓநாய் இருந்துச்சு, ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு மாரி அத வந்து இந்த இந்த விக்ரம் படத்துல சிங்கம் வேட்டைக்கு போகுதுடா அப்டின்னா, புலி, பாம்பு, கழுகு எல்லாம் பயந்து ஓடும். அப்டின்னு சொல்லி விக்ரம் படத்துல கமல் ஒரு ஐஸ் குடுப்பார்ல. அந்த மாரி சிம்பிளா ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப அந்த 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 ரைட்டிங்கே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு கேட்கறப்ப. படத்தோட கிளைமாக்ஸ்ல ஒரு எதிர்பார்க்காத விஷயங்கள் இருந்துச்சு. படம் நெறைய இடங்கள்ல என்னைய சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. "நீங்க இன்னும் இந்த படம் பார்க்கல ப்ரோ. இப்படி படம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த படத்த பார்த்தது கிடையாது" அப்படின்னா, இந்த படத்த நீங்க பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஒரு ஒரு வேற ஒரு ஜானர் ஆஃப் ஃபில்ம் பார்த்த மாரி இருக்கும். ஒரு த்ரில்லர் ஃபிலிம இவ்வளவு வித்தியாசமா பார்க்கலாமா? அப்படிங்கிற மாரி இருக்கும். வித்தியாசமான ஆக்டிங் இருந்துச்சு. நெறைய ஐ ஓப்பனிங்கான சீன் இருந்துச்சு. உண்மையாவே நெறைய ஐ ஓப்பனிங்கான ஒரு லேர்னிங் தான் இருந்துச்சு. இந்த மாரி படங்கள்லாம் உண்மையாவே மிஸ்கின் சொல்ற மாரி ஒரு லேர்னிங் தான். நெறைய அழகான விஷயங்கள் இருக்கு. எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்துச்சு. பாருங்க. படம் Jio Hotstar அவைலபிளா இருக்கு. பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. பார்த்தவங்க இந்த படத்த பத்தின உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. வேற ஏதாவது படத்த ரிவ்யூ பண்ண நெனச்சீங்க அப்படின்னா, அந்த படத்தோட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஹானஸ்டான ஒப்பீனியன ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.